சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது தமிழ் கிட்ட மன்னிப்பு கேட்க நினைக்கிறாரு. தமிழை பார்த்து வழி மறிக்கிறாரு. நில்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொன்னதும், நீங்க யாரு, முதல்ல தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொன்னதும், இங்க பாரு, நான் பேசுனதெல்லாம் தப்பு தான், உன்னைய பார்த்து நான் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், என்னது மன்னிப்பா? எந்த ஒரு புருஷனும் கட்டுன பொண்டாட்டியை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி என்னை கேட்டுட்டு இப்போ மன்னிச்சிருன்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. எங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இதுவரைய நான் எந்த ஆம்பளையாவது ஏறெடுத்து பார்த்துருக்கேனா, இல்லை யாரு கூடயாவது நான் பேசி சிரிச்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் என் அப்பாவை விட ஒரு படி மேலே தான் உங்களை வச்சு நான் பார்த்துருக்கேன். ஆனால் உங்கள் வாயால இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நான் போய் சொன்னேன் தான், கர்ப்பமா இருக்கேன்னு நான் போய் சொன்னேன் தான். நான் நினச்சிருந்தா உங்ககிட்ட மட்டும் தனியாக சொல்லி நான் சொன்ன பொய்ய எல்லார்கிட்டையும் மறைச்சிருக்கலாம். ஆனால் நான் அப்படி பண்ணலையே. ஊரே வீடுல கூடி நிற்கும் போது அத்தனை பேர் மத்தியிலையும் நான் கர்ப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டேன் தானே, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் தானே. அந்த தப்புக்கு தண்டனையா நானே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன் தானே. இத்தனை நான் செஞ்சும் ஆனா நீங்க என்னைய பார்த்து இப்படி கேட்டுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லையில அப்பதான் பார்த்தா சேதுவோடைய புத்திக்கு நல்லா உரைக்குது. இவ சொல்றது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிக்கிறாரு. இல்ல, நான் தெரியாம கேட்குறேன். எந்த ஒரு பொண்டாட்டியும் தான் கர்ப்பமா இருக்குன்ற விஷயத்த முதல்ல தான் புருஷங்கிட்ட தான் சொல்லணும்னு ஆசைப்படுவா. எங்க வீட்டுல கூட சொன்னாங்க, எல்லாரும் போய் அங்கே சம்மந்திக்காரவட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க மாமா கிட்ட சொல்லணும்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னது இல்ல, நான் அவர்கிட்ட தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களை பார்க்கறதுக்காண்டி வந்தேன். ஆனா நான் பார்க்க வந்த இடம் சரியில்லாத இடம். ஆனா இந்த இடத்துல கூட அத்தனை பேர் மத்தியில என்னைய பார்த்து நீங்க எப்படி இப்படி கேட்க தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லவும், சேதுக்கு பார்த்தா நல்லா கண்ணத்துல பலார் பலார்னு அரைஞ்ச மாதிரி இருக்கு. சரி தமிழ், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. இல்லைங்க, நீங்க எப்படி இப்படி ஒரு வார்த்தையை கேட்டீங்களோ இதுக்கு மேல நமக்கு எதுவும் வேணாம். நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க, நான் என் வாழ்க்கையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துடுறாங்க. இங்க சேதுக்கு பார்த்தா மனசெல்லாம் ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. தமிழ் வீட்டுக்கு வந்து உட்காந்து அழுகவும், என்ன பிள்ளை வெளியே போன எதுக்கு இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்டதும், இல்லம்மா அவர் என்னை பார்த்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், என்ன பிள்ளை சொல்ற அப்படின்னு சொல்லி வசந்தி சந்தோஷத்தோட கேட்கவும், ஆமாம்மா அவர் என்னை பார்த்து மன்னிப்பெல்லாம் கேட்டார் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், அப்புறம் என்ன மன்னிப்பு கேட்டார்னா நீ அவங்க வீட்டுக்கு போய் வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சொல்லவும், ஏமா நான் இங்க உனக்கு இருக்கிறது பாரமா இருக்கா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், ஐயோ அப்படியெல்லாம் இல்லடி, நீயும் மருமகனும் சேர்ந்து வாழணும் தாண்டி நாங்க நினைக்கிறோம். எந்த மகளாவது இப்படி வாழ்க்கையை இழந்துட்டு வீட்டுல வாழாவட்டியா இருக்கணும்னு எந்த பெத்தவங்களாவது நினைப்பாங்களடி, அது தானடி நானும் சொல்றேன். நீ மாப்பிள்ளையோட சேர்ந்து வாழ அப்படின்னு சொல்லிட்டு இங்க வசந்தி சொல்லவும், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுமா, நம்ம முதல்ல 1,00,000 ரூபாய் ரெடி பண்ணி நான் காலேஜில் சேரணும், காலேஜில் சேர்ந்து டாக்டருக்கு நான் படிக்கணும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறாங்க. அப்பதான் வசந்திக்கு ஒரு யோசனை தோணுது. நம்மையே மருமகனை போய் பார்த்து பேசி தமிழ் படிப்புக்காண்டி 1,00,000 ரூபாய் கேட்கக்கூடாது, அவரே தமிழ்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, அப்பா அவர் மனசு மாறிடுச்சுன்னு அர்த்தம், தமிழை ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். நம்ம போய் மருமகனை பார்த்து பேசி அவர்கிட்ட 1,00,000 ரூபாய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தா சேதுவை பார்க்கறதுக்காண்டி கிளம்புறாங்க. வசந்தி போய் சேதுவை பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா கருப்பு இருக்காரு. மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், இங்கே சேது பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்கவும், இல்லை தமிழ் வந்து டாக்டருக்கு படிக்க போகிறா, அதுக்காக 1,00,000 ரூபாய் கேட்டிருக்காங்க, சீட்டு கன்ஃபார்ம் ஆகணும்னா 1,00,000 ரூபாயை அடுத்த வாரத்துக்குள்ளே கட்டணுமா, எங்களால் பெரட்ட முடியலை, அந்த அளவுக்கு எங்ககிட்ட சக்தி கிடையாது, நாங்கள் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எதுவுமே பண்ண முடியலை, கடைசியாக தமிழ்ச்செல்வி மொய் விருந்து வச்சு இந்த மாதிரி காசு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொன்னான், நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்டதும் அப்போதான் சேது எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. சரி, நான் தமிழ்ச்செல்வியை வந்து வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் எந்த மொய் விருந்து ரெடி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவோ, வசந்திக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிருது. உண்மையாக மருமகனே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவோ, ஆமாம் நான் தமிழை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், நான் பண்ணது தப்பு தான், தமிழை பார்த்து நான் அப்படி பேசியிருக்க கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. சரிய மருமைனே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தா ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்துடுது.